சங்கீதம் 138. உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆமேன். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் நமக்கு தேவன் நம் ஜெபங்களை கேட்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார் மற்றும் நம் வாழ்க்கையில் தம் நோக்கத்தை நிறைவேற்றுகிறார் என்ற ஒரு வலிமையான நினைவூட்டுதலை அளிக்கிறது. தாவீது ராஜா தன் முழு இருதயத்தோடு தேவனை துதிக்கிறார். நாம் கூப்பிடும் நாளிலே தேவன் நம்மை பலப்படுத்துகிறார் என்று தாவீது சொல்வது போல, நாமும் தேவனை முழு இருதயத்தோடு தேடும் போது அவர் நம் ஜெபங்களை கேட்டு பதிலளிக்கிறார். நாம் எந்த கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும், நாம் எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் தேவன் நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நம் வாழ்க்கையில் அவர் ஆரம்பித்த காரியத்தை நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார். இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தாழ்ந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். நீங்கள் தனியாக இல்லை, தேவன் உங்களுடன் இருக்கிறார். எனவே அவரை நம்புங்கள். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமேன்.